பிரியமானவர்களே, 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் சற்று சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 21வது வசனம். ஒருவர் படிக்கலாம். லூக் சாப்டர் 4 verse 21. இருந்தவாறு தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது தூய திரு சமூகத்திலே இந்த குடியரசு தின ஞாயிறு நிலை வண்ணமாக நாங்கள் கூடி வரவும், நன்றி பெருக்கோடு உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேசமெங்கிலும் நிறைந்திருக்கின்ற ஆண்டவரே மகிழ்வின் சூழலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் வாழ்விலே உம்முடைய நன்மைகள் நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்யும். சத்தியாவினரை கொண்டு சத்தியத்தின் பாதையில் இந்த நாளில் நீர் எங்களை வழி நடத்தும். இந்நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குடியரசு தினத்தினை தேசம் கொண்டாடுகின்ற ஒரு சூழலிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இவ்வண்ணமாக நாம் கடந்து வந்திருப்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்வினில் ஒரு சிறப்பான சூழலாக இருக்கின்றது. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாகிய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது அவர் அவர்களோடே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஜீசஸ் மிஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லுகின்ற கருப்பொருளிலே ஆண்டவருடைய திருவார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவின் அருட்பணி பிரகடனம். இந்த உலகினில் வாழுகின்ற சமூகங்கள் பல்வேறு விதமான வாழ்வின் வளர்ச்சி நிலைமையை அடைந்து இருக்கின்றது. ஒருவேளை இன்றைக்கு ஒரு சுதந்திரமான இந்தியாவினில் வாழுகின்ற குடிமக்களாக நாம் இருக்கின்றோம். இண்டிபெண்டன்ட் அண்ட் ரிப்பப்ளிக் இந்தியா என்று சொல்லுகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது அதற்கு முன்பு அநேக வரலாற்று பின்னணிகள் நிறைந்திருக்கின்றது. நாம் பாடிய பாமாலையைப் போல போற்றுகின்ற ஒரு தேசமாக நம்முடைய தேசம் அதனுடைய இயற்கையின் எழிலாலும் இன்னும் பல்வேறு நிலைமைகளினாலும் அது உயர்வான ஒரு தேசமாகவே இருக்கின்றது. ஆனால் இந்த வளம் நிறைந்த மேன்மையான ஒரு நிலைமைக்கு நம்முடைய தேசம் கடந்து வருவதற்கு பல படிநிலைகளை அது கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் என்பது வரலாற்றின் ஏடுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றவர்களாக குடியரசு தினத்தினை நாம் கொண்டாடுகின்றோம். நமக்கு நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கான அதிகாரத்தை உடையவர்களாக நாம் வாழுகின்ற தேசத்திலே நாம் இருக்கின்றோம். ஆக இவைகளெல்லாம் இந்த குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கின்றதாக இருக்கின்றது. இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதிகளை நாம் சிந்திக்கின்ற போது பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியாகிலும் சரி, நிருப பகுதியாகிலும் சரி, நற்செய்தி பாடமாகிலும் சரி, அவைகளெல்லாம் ஒரு சமூக கட்டமைப்பை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆக பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகின்ற இறைமக்களை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நெகேமியாவின் புஸ்தகத்திலே நெகேமியாவும் எஸ்ராவும் அவர்கள் இணைந்து வழிநடத்துகின்ற ஒரு அனுபவத்தையும், கண்ணீரும்
வேதனையும் கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்திலிருந்து இது துக்கம் கொண்டாடுகின்ற ஒரு நாள் அல்ல, மாலாக நாம் ஆண்டவருக்குள் களிகூறுகின்ற ஒரு நாளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே மக்கள் அங்கே கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். நிருப பகுதியிலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவருடைய திருநாமத்தினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபையினில் அங்கம் வகிக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கின்றோம். இன்டர் டிபெண்டன்ஸ் என்பது அந்த சபையிலே அல்லது சரீரத்திலே வலியுறுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நான் இல்லாமல் நீ இயங்க இயலும், நீ இல்லாமல் நான் இயங்க இயலும் என்று சொல்லுகின்ற வேறுபாடுகளும் பிளவுகளும் அற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய சமூக சார்ந்த ஒரு கட்டமைப்பாக திருச்சபை இருக்கின்றது என்பதை பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே வலியுறுத்துகின்றார். நாம் சிந்திக்கின்ற லூக்கா எழுதிய நற்செய்தியின் 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய அருட்பணியை குறித்த ஒரு பிரகடனத்தை அவர் வெளியிடுகின்ற போது அதை எங்கோ தனக்கு அறிமுகம் அல்லாத ஒரு சமூகத்தினிடையே சென்று சொல்லவில்லை, மாறாக தான் வளர்ந்த ஊரிலே, ஃப்ரம் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய உற்பத்தியிலிருந்து அவரை அறிந்த, அவருடைய பால்ய பருவத்தை அறிந்த, அவருடைய பெற்றோரை அறிந்த, அவருடைய சமூக கட்டமைப்பை அறிந்த சபை நடுவே நின்று தன்னுடைய அருட்பணியானது எத்தகையதாக இருக்கும் என்று சொல்லுவதை அறைகூவலாக அறிவிக்கின்ற ஆண்டவரை இத்திருமறை பகுதி வலியுறுத்துகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. 21வது வசனத்திலே அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஜீசஸ் fulfilled the scripture. ஆக இந்த ஊழிய அனுபவத்தை அல்லது தன்னுடைய அருட்பணியினை ஆண்டவர் பிரகடனம் செய்கின்ற போது அதை நிறைவேற்றியவராக அவர் பிரகடனம் செய்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு எதை மையமாக கொண்டு தன்னுடைய ஊழியத்தை அல்லது அருட்பணியை காணுகின்றார் என்று சொல்லுகின்ற போது 17வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அவர் அந்த வார்த்தைகள் நிறைவேறிற்று என்று கூறுகின்றார். ஆக இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவங்குகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். கடந்த வாரத்திலே கானா ஊரிலே ஆண்டவர் விஜயம் செய்திருந்ததை நாம் சிந்தித்தோம். கானா ஊரில் இயேசு, கானா ஊருக்கு சென்ற இயேசு கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதே ஆண்டவர் இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற திருமறை பகுதியிலே அவர் நாசரேத் ஊருக்கு வருகின்றார். ஆக கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் பங்கு பெற்றார் என்று சொல்லுகின்ற போது சமூகத்தினில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே தன்னை ஆண்டவர் ஈடுபடுத்தி கொள்ளுகின்றவராக இருந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் சிலர் சமூகத்தினுடைய யதார்த்தமான நிகழ்வுகளிலே பங்கு பெறுவதிலிருந்து பின்வலிக்கின்ற அல்லது பின்வாங்குவதற்கு முயற்சிக்கின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய ஊழிய அனுபவம் என்று சொல்லுவது தனிமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக அல்ல, மாறாக சமூகத்தின் நடுவினிலேயே செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. கல்யாண வீட்டிலேயும் ஆண்டவர் பங்கு பெறுகின்றவராக இருந்தார், தொழுகை கூட்டத்திலேயும் ஆண்டவர் பங்கு பெறுகின்றவராக இருந்தார். in the place of wedding and in the place of worship. அது கல்யாண வீடானாலும் ஆண்டவர் அங்கே இருப்பார்,
அது ஆராதனை கூடமானாலும் அங்கும் ஆண்டவர் இருப்பார் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் மக்கள் கூடி வருகின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் தன்னையும் இணைத்து கொள்ளுகின்ற ஒருவராக அவர்கள் நடுவிலே அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியினிலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு இங்கே நாசரேத் ஊருக்கு அவர் வருகின்றதை நாம் காண்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் நாசரேத் ஊருக்கு வருகின்றார் என்று சொல்லுவதை நாம் சிந்திக்கின்ற போது லூக்கா 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் இவ்வண்ணமாக படிக்கின்றோம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு நாசரேத் ஊரிலே வாழுகின்றவராக இருக்கின்றார். பின்பு யோவான் ஸ்நானகன் மூலமாக அவர் திருமுழுக்கு பெறுகின்றவராக இருக்கின்றார். திருமுழுக்கு பெற்ற ஆண்டவர் உடனடியாக தன்னுடைய ஊழியத்திற்குள்ளதாக வரவில்லை. மாறாக அவர் திருமுழுக்கு பெறுவதன் போது தூய ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்படுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை லூக்கா 3வது அதிகாரத்தின் 21, 22, 23வது வசனத்தின் முதல் பகுதி வரை நாம் படிக்கின்ற போது ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற போது சுமார் 30 வயதுள்ள ஒரு நபராக இருந்தார். யூத மரபினில் 30 வயதினில் அவர்கள் பொது வாழ்வினில் பங்கு பெறுகின்றவர்களாக மாறுகின்றார்கள். ஆக ஆண்டவர் இயேசு தன்னுடைய 30வது வயது எட்டுகின்ற போது அவர் திருமுழுக்கு பெற்ற உடனே அங்கே அவர் தூய ஆவியானவராலே நிறைக்கப்பட்டவராக அவருடைய ஊழியத்திற்காக முற்படுகின்ற போது அங்கே நேரடியாக அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுகின்றவராக வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு நாசரேத் ஊரிற்கு வந்து தன்னுடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்திலே பிரசங்கிப்பதற்கு அல்லது திருமறையை வாசிப்பதற்கு எழுந்து நின்றார் என்று சொல்லுகின்ற போது அதற்கு முன்னால ஒரு பெரிய நிகழ்வு என்பது இருக்கின்றது. 16வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். நாசரேத் ஊருக்கு ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக திருமுழுக்கு பெற்று திருமுழுக்கின் மூலமாக அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுகின்றவராக இருக்கின்றார். ஆக ஆண்டவருடைய இந்த சோதனையின் நிறைவு என்று சொல்லுவது ஒரு வெற்றியை அவருக்கு கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 4வது அதிகாரம் லூக்கா 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். The devil went away from the Lord. ஆக ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்கின்ற ஒரு பிதாவின் சான்று பகர்வோடு அவர் தன்னுடைய ஊழியத்திற்காக முற்படுகின்ற போது அங்கே பிசாசோடு போராடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அது பிசாசோடு போராடுகின்ற ஒரு அனுபவம். ஆனால் அந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கடந்து வருகின்ற போது 14வது வசனத்திலே நாம் இவ்வண்ணமாக படிக்கின்றோம், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். He returned to Galilee with the power of the Spirit. ஆக இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவரால் சான்றுரைக்கப்பட்டவர் பிசாசினால் வாதிக்கப்படுகின்றார், சோதிக்கப்படுகின்றார் என்று சொல்லுகின்ற போது
பாவமில்லாத பிரதான ஆசாரியனாக அவர் நமது வாழ்விற்கு செயல்படுவதற்கு அவர் பிசாசை ஜெயித்தவராக இருக்கின்றார். He returned to Galilee with the power of the Spirit என்று சொல்லுகின்ற போது he is ready to walk with the Spirit என்று சொல்லுவதையும் நாம் அங்கே காண்கின்றோம். ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் நடக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே தான் அந்த வசனத்தினுடைய பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கிலும் பரம்பிட்டு ஜீசஸ் became popular. இன்னைக்கு நிறைய பேர் பாப்புலர் ஆகிறதுக்கு நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தில் துவங்குகின்ற போது அவர் மிகவும் பிரபலமானவராக இருந்தார். எப்படி என்று சொல்லுகின்ற போது பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த லார்ட் ஸ்பிரிட், ஆவியானவருடைய வல்லமை என்பது அவருடைய வாழ்வினிலே வெளிப்பட்டது. 15வது வசனம் இவண்ணமாக கூறுகின்றது, அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். ஜீசஸ் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்லுகின்ற போது இஸ் ஆஃப் எ ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி. ஆண்டவருடைய ஊழியத்தின் முதல் ஊழிய அனுபவம் என்று சொல்லுவது உபதேசிக்கின்ற அல்லது டீச்சிங் என்று சொல்லுவதை மையமாக கொண்டதாக இருந்தது என்று நாம் கூறலாம். அதன்படியே அவர் எங்கே உபதேசிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது தன்னுடைய சொந்த இடத்திற்கே அவர் வந்து உபதேசிக்கின்றவராக இருக்கின்றார். நாசரேத்தூரிலிருந்து நன்மையானது ஏதேனும் உண்டாகுமா என்று சொல்லுகின்ற கேள்விகள் நிறைந்த ஒரு சமூகம், ஒரு பின்தங்கிய சமூகம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சொல்லணும்னு சொன்னால் கலிலேயன் கான்டாக்ட்னு சொல்லும்போதே ஏழைகள் எளியவர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு சமூகம், பின்தங்கிய ஒரு சமூகம் என்று சொல்லி கூட நாம் கூறலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையினில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய இந்த ஜெப ஆலயத்திலே ஆண்டவர் அங்கே வந்து அவருடைய வழக்கத்தின்படியே அவர் அந்த ஜெப ஆலயத்திற்கு செல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். அவனமாக சென்ற ஆண்டவருடைய கரத்திலே ஏசாயா தீர்க்கனுடைய புஸ்தகம் கொடுக்கப்படுகின்றது. ஆக அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளை ஆண்டவர் வாசிக்கின்ற போது அவர் கூறுகின்ற காரியங்கள் தான் இந்த நாளுக்குரிய சிந்தனையின் கருவாக இருக்கின்றது. 18, 19 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவர் கூறுகின்றார். Why I came into this world என்று சொல்லுகின்ற ஒரு பிரகடனம், அல்லது தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் துவங்குகின்ற போது அதை எவனமாக அவர் நிறைவேற்ற போகின்றார் என்று சொல்லுகின்றதையும் நாம் அங்கே காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு இந்த ஊழிய பிரகடனத்தை அவர் கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது முதலாவது அவர் வலியுறுத்துகின்ற காரியம் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற உளமார்ந்த ஒரு புரிதலை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். The Spirit of the Lord is upon me. ஆக இன்று ஆண்டவருடைய சிறு சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற நாம் இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமுறை பகுதியாகிய 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்ற திருச்சபைக்கு அடுத்த காரியங்கள், ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கின்ற நாம் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற அனுபவமுடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகின்ற இந்த பதம் என்று சொல்லுவது லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலும் அவர் எழுதிய 2வது நூலாகிய அப்போஸ்தலருடைய நூலிலும் தொடர்ந்து வலியுறுத்தப்படுவதை நம்மால் காண முடியும். ஒருவேளை சில மேற்கோளை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது காபிரியேல் தூதன் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிற்கு அடுத்த நற்செய்தியை மரியாளிடத்திலே கொண்டு வருகின்ற போது இது எப்படி ஆகும், இட் இஸ் இம்பாசிபிள் என்று சொல்லுகின்ற போது தேவதூதன் கொடுக்கின்ற நல் நம்பிக்கையின் வார்த்தை என்று சொல்லுவது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். The Spirit of the Lord will come upon you.
the things which are impossible into this world will be possible with the power of the Spirit. ஆக கர்த்தருடைய ஆவியினாலே இந்த உலகம் கருதுகின்ற இயலாது என்று சொல்லுகின்றவைகள் இயலும் என்பதை வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். எலிசபெத் வாழ்வினில் முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமையினில் வாழுகின்ற சமூகம் எலிசபெத்தும் சகரியா குடும்பமும். அவர்களுடைய வாழ்விற்கு ஆண்டவர் கொண்டு செல்கின்ற நற்செய்தியானது எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதற்கு வழிநடத்துகின்றது. 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரத்தின் 41வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பினால் துள்ளினது என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அங்கே வார்த்தை சொல்லப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஆக ஆண்டவருடைய இந்த பிறப்பிற்கடுத்த காரியத்திலே கன்னிகையும் தூய ஆவியானவராலே நிரப்பப்படுகின்றவராக இருக்கின்றார். முதுமையான வயதினில் இருக்கின்றவரும் தூய ஆவியானவராலே நிரப்பப்படுகின்றவராக இருக்கின்றார். 1வது அதிகாரம் 67வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக. ஆக ஒரு சமூகமே ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்படுகின்ற ஒரு சூழலை லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலும் தொடர்ந்து அப்போஸ்தலருடைய நடபடிகளிலும் வலியுறுத்தி கொண்டே வருகின்றதை நாம் படிக்க முடியும். 2வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். He lived with the Spirit of God. ஏதோ ஒரு நாள் ஆவியானவர் கூட இருப்பார், அடுத்த நாள் போயிடுவார், அப்படி சொல்லுகின்ற நிலைமையில் இல்லை. He lived with the Spirit of God. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை அங்கே தருகின்றார். அதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து இங்கே தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ரூபம் கொண்டு இறங்கி வருகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அந்த ஆவியானவர் சீடர்களுடைய வாழ்விலே பகிர்ந்தளிக்கப்பட்டு அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது என்று சொல்லுகின்ற நிலைமையினில் திருச்சபைக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக ஆவியானவராலே இங்கே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்படுகின்றவராக இருக்கின்றார். அபிஷேகம் என்று சொல்லுகின்ற போது தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் செய்திருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டு பின்னணியத்திலே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார்கள், ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு அபிஷேகத்தை குறித்து சொல்லுகின்ற போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று கூறுகின்றார். Anointed to do something. ஆண்டவருக்காக செயல்படுவதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகின்றவராக இருக்கின்றார். ஆக அவதிலே அந்த அபிஷேகத்திலே ஆண்டவர் வலியுறுத்துகின்ற காரியங்கள் என்ன சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது இங்கே அவர் முதலாவதாக செய்கின்ற காரியமானது அவருடைய மிஷன் மேனிஃபெஸ்டோவில் அவருடைய ப்ரீச்சிங் என்பதை நாம் காண்கின்றோம். 12வது வசனத்தின் முதல் பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். He anointed me with the Spirit of the Lord in order to proclaim the good news to the poor. ஏழைகளுக்கு அல்லது தரித்திரருக்கு நற்செய்தி. இன்று நாம் வாழுகின்ற சமூகம் பல்வேறு நிலைமையிலே தரித்திரமான ஒரு சமூகமாகவே இருக்கின்றது. ஆக நற்செய்தி இங்கே ஒரு உயர்வு நிலைமைக்கு கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது. ஏழைகளுக்கு நற்செய்தி என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய மேனிஃபெஸ்டோவினில் முதல் இடம் பெறுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். எவைகள் இன்று மனித குலத்தை ஏழைகளாக தரித்திரராக மாற்றி இருக்கின்றது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் நிலைமையில் நாட்டில் நிறைய டைமில் லோன் எல்லாம் வே ஆஃப் பண்ணக்கூடிய தள்ளுபடி செய்கின்றதை எல்லாம் நம்ம பார்க்குறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு விவசாயிகளுக்கு
லோன் கொடுத்துக்கிட்டு அவங்களுடைய பயிர்கள் கருகி போயிட்டு அப்படி அதை கட்ட முடியாமல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமை வரும்போது தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள கசங்கி புழிஞ்சு எப்படியாவது வசூல் செய்யணும்னு சொல்லி முயற்சி விட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கெல்லாம் ஏழைகளானவர்களைப் போல அவர்களுக்கு என்பது தள்ளுபடிகள் செய்யப்படுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக சமூகத்தின் கண்ணோட்டமும் சமூகம் மக்களை பார்க்கின்ற விதமும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தியை அணுகுகின்ற விதமும் வேறுபடுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. பூவர் என்று சொல்லுகின்றது திருமறையிலே, அதிலும் சிறப்பாக லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே சிறப்பான அழுத்தத்தை பெறுகின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை லூக்கா எழுதிய நற்செய்தி நூலை தரித்திரர் அல்லது பூவர் என்று சொல்லுகின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்க. எவ்வளவு பேர் ஏழைகளாக ஆண்டவரால் அடையாளம் காணப்பட்டு அந்த ஏழைகளை ஆண்டவர் எவ்வளவு உயர்வான நற்செய்தியாக மாற்றியிருக்கின்றார் என்பதை நாம் காண முடியும். தரித்திரன் லாசரு, ஐஸ்வர்யவான் தனவந்தன், செல்வ சீமானாக வாழ்ந்தவன், முடிவிலே பாதாளத்திலும் ஐஸ்வர்யவான், ஆபிரகாமின் மடியிலும் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே சுவிசேஷம் மாறுதலை கொண்டு வருகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே கூறுகின்ற போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறுகின்றார். Blessed are those who are poor in their spirit. ஆவியினில் எளிமை உள்ளவர்களாகின்ற ஒரு அனுபவத்தை அங்கே மத்தேயு நற்செய்தி நூலிலே ஆண்டவர் வலியுறுத்துகின்றவராக இருக்கின்றார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதல் ஆண்டவருடைய பிரகடனமாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் poor are so near to Christ, இயேசுவின் இருதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ செல்வந்தர்களை குறித்து ஆண்டவருக்கு கரிசனை இல்லையோ? இல்லை, இருக்கின்றது. எப்படி என்று சொல்லுகின்ற போது அவருடைய இறை ராஜ்யத்திற்கு அடுத்த தன்மைகளிலே வருகின்ற போது ஆண்டவர் அவர்களையும் கருதுகின்றவராகவே இருக்கின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரத்திலே சகேயு பெரிய சீமான் தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வீட்டுக்கு வந்தபோது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அநியாயத்துக்கு அந்த வீட்டில் இடம் இருக்கிறது வரைக்கும் உலக பார்வையில் அவன் சீமான் தான். யாரிடத்திலும் நான் அநியாயமாக எதை வாங்கினது உண்டுன்னா 4 மடங்கை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது தனக்கு என்னென்ன இருந்தோ எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு came into the same level of the society. சமூகத்தின் எல்லா மக்களுக்கும் இருக்கிறதுக்குள்ள தானும் ஒரு ஆளுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும்போது அது ஒரு சமூக மாற்றத்தை அங்கே உண்டாக்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காணுகின்றோம். இன்றைக்கு என்று சொல்லுவதும் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே வலியுறுத்தப்படுகின்ற ஒரு சிறப்பு காரியம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு நீயும் என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆக ஆண்டவர் அளிக்கின்ற அவருடைய சமூக மாற்றம் அல்லது அவருடைய நற்செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்வினில் செயல்படுகின்ற போது அதனால் உண்டாகுகின்ற மாற்றமானது நாளைக்கல்ல, அது இன்றைக்கே செயல்படுகின்ற ஒரு மாற்றமாக இருக்கின்றது. இமீடியட் ஆக்ஷன் என்பது ஆண்டவருடைய நற்செய்தி பிரகடனத்தினில் இடம்பெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக ஆண்டவர் இங்கே அவருடைய நற்செய்தி பிரகடனத்திலே வலியுறுத்துகின்ற காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது இட் இஸ் ஆஃப் ஹீலிங். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குதல். The Lord heals. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஹீலிங் மினிஸ்ட்ரி என்பது ஆண்டவருடைய ஊழியத்தினில் பிரதானமான ஒரு இடத்தை பெறுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடியும். ஏனென்று சொன்னால் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தினிலேயே 41 வருகின்ற அந்த வசனத்தை நாம் படிக்கின்ற போது பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது, அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள்
அறிந்திருந்தபடியால் அவர்களை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள் என்று சொல்கின்ற ஒரு நிலைமையை நாம் காண்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தொடர்ந்து பிற பகுதிகளுக்கும் சென்று தன்னுடைய பிரசங்கத்தை தொடருவதற்காக அவர் வந்தார் என்று சொல்கின்ற நிலைமையிலே அங்கே இறைவார்த்தைகள் பதிவு செய்யப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் ஆண்டவர் எந்தெந்த ஜெபாலயங்களுக்கு சென்றாரோ அங்கெல்லாம் அவருடைய சுகமாக்கும் செயல்பாடுகளை அவர் செயல்முறைப்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக எவீருவின் மகள் பலவீனமடைந்ததை கேள்விப்பட்ட போது ஆண்டவர் அங்கே சென்று மரித்து போனவளை சுகம் பெற்றவளாக, உயிர் பெற்றவளாக இழை செய்கின்ற அனுபவங்கள் எல்லாம் அவருடைய ஊழிய அனுபவத்திலே நாம் காண்கின்றோம். அழுது கூக்குரலிடுகின்ற விதவை தாயின் மனதை ஆற்றுகின்றவராக, தனது ஒரே நம்பிக்கையான தன்னுடைய மகனை இழந்து நிற்கின்றவளை அவனை உயிர்ப்பித்து கொடுத்து இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகின்றவராக இருக்கின்றார். The world may hurt you and the world may hate you, but the Lord always heals you. கர்த்தர் நம்மை குணமாக்குகின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக ஆண்டவருடைய இந்த பிரகடனமானது அவர் நம்மை லிபரேட் பண்ணுகின்றவராக இருக்கின்றார். அவர் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். இங்கே 18வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கவும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பிரகடனத்திலே இடம்பெறுவது த லிபரேஷன் என்பதை நாம் காண்கின்றோம். லேவியராகும் 25வது அதிகாரத்தில் வருகின்ற வசனங்களை நாம் அங்கே படிக்கின்ற போது, ஜூபிலி இயர், how it need to be observed and how the society need to be reformed என்று சொல்லுகின்ற அனுபவங்கள் எல்லாம் அங்கே வலியுறுத்தப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். அதை தி ஃபேவரபிள் இயர் ஆஃப் த லார்ட் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அவர் பிரசித்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த குடியரசு தினத்தினை கொண்டாடுகின்றவர்களாக இறை சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நம்முடைய வாழ்வினை குறித்த அல்லது ஆண்டவரை குறித்த ஒரு புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். 21வது வசனம், அப்பொழுது அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். Our Lord Jesus fulfilled the prophecy. ஆண்டவர் இயேசு இங்கே வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகின்றவராக செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய பிரசங்கம், இந்த நற்செய்தியை நாம் பிரசங்கிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுலப்போஸ்தலன் கூறுகின்றார். இந்த நற்செய்தி பிரபலமாக்கப்படுவதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அல்லது நாமே ஒரு நற்செய்தியாக வாழுகின்ற அனுபவம் உடையவர்களாக, லிவிங் எபிசல்ஸ் ஆர் லிவிங் காஸ்பல் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கின்றோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமானதாக இருக்கின்றது. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்வினில் உண்டா? Are we the aid to heal someone or are we wounding someone else? எரிகிற எண்ணெய், நெருப்பில் எண்ணெயை ஊத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய காயங்களை கட்டுகின்றதாக இருக்கின்றது. அதோடு ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். விடுதலையின் செயல்பாடுகள் நிறைந்த ஆண்டவராக இவ்வுலகினில் கடந்து வந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற விடுதலையை சொந்தமாக்கி கொண்டவர்களாக, ஆண்டவரால் பெற்ற விடுதலையை பிறருக்கும் பகிர்ந்தளிக்கின்றவர்களாக வாழ ஆண்டவர் இந்த குடியரசு தின நாளிலே நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.